ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் விவசாயி இங்கே வந்துட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுடைய வரப்பில் பாருங்கள் கஞ்சி கரைச்சி குடிச்சிக்கிட்டு வெங்காயம் கடித்து சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக பாருங்கள் விவசாயி நாங்கள் கஷ்டப்படுறோம். கிராமத்தில் பிறந்து விவசாயிங்க பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கிராமத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். கிராமத்து வாழ்க்கை நீங்கள் ஒரு நாள்னாச்சும் வாழ்ந்து பார்த்துருக்கீங்களா உறவுகளே? ஓகேவா? எங்களுடைய கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் ஆரி நாற்று நெட்டிருக்கோம். ஆரி மழை இல்லாத ரொம்ப ரொம்ப காஞ்சிட்ருக்கு. ஆரி நாற்று நெட்டு இருந்தாலும் காஞ்சிட்டு இருந்தாலும் சைடில் இருக்கிற புல் பூண்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வெளியில் எடுத்து வெளியேற்றம் பண்ணுறோம். வரப்பாக இருக்கும்போது தான் வந்து சுத்தம் பண்ண முடியும். அது சுத்தம் பண்ணால் தான் மறுபடியும் அடுத்த வருஷம் காடு வெள்ளாமை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா மரம் செடி கொடி எல்லாம் சைடில் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது, பொதார் ஏறிடும். பாருங்கள், இந்த அக்காலாம் 4 ஏக்கரை காட்டு வச்சுக்கிட்டு கூலி வேலைக்கு வராங்க. உங்கள் பேர் என்ன தலைவா? சொல்லுங்கள். ஏன் நீ சொல்லுப்பா. ஏன் பேர் சொல்லுங்க, பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாருங்க, இவர் பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் இருக்குங்க. இந்த வயசுலையும் பாருங்க அவர் வந்துட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு சாப்பாடு போடுறாருங்க. 75 வயசுலையும் வேலை செய்கிற இந்த விவசாயி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அன்பு உறவுகளே. உண்மையாக தான் சொல்கிறேன், அவருக்கு 75 வயசு. ஒரு பூட்டில் வந்துட்டு உடம்பு சரியில்லாத படுத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவர் ரெடியாகி வருவாருன்னு பார்த்தா கண்டிப்பாக ரெடியாகி வந்துடுவீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ரெடியாகி வந்துட்டார். அதுவும் உடம்பு சரியில்லாத குச்சி ஊனிட்டு இப்பயுமே குச்சி ஊனிட்டு தான் வேலை செய்கிறாரு. அப்பயும் வந்துட்டு எவ்வளோ தடமாக இந்த வயசில் நம்ம வாழுவோம்னு நினச்சி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் பாருங்கள், குச்சி கூட கையில் தூக்கி காட்டாரு பாருங்கள். அதே குச்சியில் பாருங்கள் வேலை செய்கிறாரு. சூப்பர் தலைவா, நல்லா வேலை செய்கிறீங்க, பரவாயில்ல, அருமையாக வேலைக்காரரு. இவங்கெல்லாம் பூரா எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா தான், வேறு யாரும் இல்லை. விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு பண்ணுறாங்க. அவங்களும் 4 ஏக்கர் 2 ஏக்கரை காட்டை வச்சுருந்தாலும் தோட்டத்தில் வந்துட்டு விவசாயம் பண்ணால் மழை இல்லாமல் அவங்க தோட்டத்தில் விவசாயம் பார்க்க முடியாத கூலி வேலைக்கு போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விவசாயியோட நிலமை இப்படி தான்.